ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி வச்சு சூப்பரான ஒரு தொக்கு ஒன்று பண்ண போகிறோம். அதாவது ஊறுகாய் ஒன்று பண்ண போகிறோம். இந்த ஊறுகாய் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு சிலர் நம்ம நிறைய பேருங்களில் எனக்கு இந்த ஊறுகாய் தான் பிடிக்கும், அந்த ஊறுகாய் தான் பிடிக்கும்னு சொல்லி நிறைய ஊறுகாயை நம்ம ஃபேவரட்டாக வச்சுருப்போம். ஆனால் தக்காளி ஊறுகாய்க்கு மட்டும் எல்லாருமே ஃபேவரட்டாக இருப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிறப்போ நம்ம வந்து ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லையா? அதே போல் பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 வரப்பிரசாதம்னே சொல்லலாம். செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சோறை மட்டும் வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு தொக்கு தான் இது. தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகாய்னு சொல்லலாம். நமக்கு விருப்பப்படி பேர் வச்சுக்கிறோம். சரியா? அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா தக்காளி வேக வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக மட்டும்தான். நான் வந்து அதுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கிலோ தக்காளியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்ல பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்படி நல்ல கலராக இருந்தால் தான் ஊறுகாயும் பார்த்திங்கன்னா நல்லா சிகப்பாக இருக்கும். 1 கிலோ தக்காளியை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு இப்படி இறுக்கமாக பிடிச்சிங்கன்னா ஒரு கையளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி புளி எடுத்திருக்கேன். நல்லா அந்த ஓடு, அப்புறமா கொட்டை, அப்புறமா ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துட்டு, நல்லா சுத்தமாக நாரெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அரைக்க போகிறோம், அதனால் அது திப்பியாக இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, எல்லாம் எடுத்துட்டு நல்லா சேர்த்தாச்சு. இப்போ வந்து வேகட்டும். தக்காளி வந்து நல்லா வேகட்டும். வெந்து நல்லா கொலன்னு வரும் பாருங்க, அப்போ எடுத்து பார்க்கலாம். அடுத்து உப்பு பார்த்திங்கன்னா நம்ம கையில் இந்த மாதிரி இறுக்கமாக பிடிச்சி ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இது வேகட்டும், அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன். அது வந்து ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம வந்து பவுட்ரு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்னு பார்த்து இப்போ போடலாம். பார்த்திங்களா, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெறும் கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கடுகு 1 ஸ்பூனும் 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறி அந்த கடுகு பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்கும். அந்த மாதிரி வந்ததுமே மாற்றி வச்சிடணும். சரியா? நல்லா பாருங்கள், கலர் மாதிரி வந்துருச்சு. வெந்தயத்தை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ரொம்ப கருகுச்சுன்னா வெந்தயம் என்ன ஆகுனா கசக்கும். அதனால ரொம்ப கருக விடாமல் இந்த மாதிரி கலராக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கிறணும். தக்காளி பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா குலைவாக இந்த மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். நம்ம ஆற வச்சுட்டு இதை அரைக்கணும். நம்ம தக்காளியை வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பவுட்ரு பண்ணுறதுக்கு கடுகு வெந்தயமும் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் இது எல்லாத்தையும் மொத்தமாக பவுட்ரு பண்ணிவிட்டு தாளிக்கிறப்ப நம்ம சந்திக்கலாம். அரைக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதையும் ஒன்றா போட்டு அரைச்சிடாதீங்க. இது தனியாக அரைக்கணும், இது தனியாக பவுட்ரு பண்ணணும். தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணணும். இதையும் தக்காளியவும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியேவும் அரைக்கணும். சரியா? நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைக்கணும். இதை வந்து தனியாக தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி எடுக்கணும். சரியா? மறந்துடாதீங்க. அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி விட்றாதீங்க. அருமை, நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா திப்பியாக இல்லாமல் நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பவுட்ரு பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் பவுட்ரு பண்ணணும். ரொம்ப வலுவலுப்பாக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு குருணையாக இருந்தால் கூட பரவாயில்ல. ரெண்டும் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா கனமான கடாயாக வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 200 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா காயட்டும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நல்லா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, கூடவே 1 கப் அளவுக்கு பூண்டு. நல்லா பெரிய பூண்டாக இருந்தால் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை முழு பூண்டு, நாட்டு பூண்டாக இருந்துச்சுன்னா அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா பூண்டு வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வேகணும். அந்த பச்சை வாடையும் பச்சையாக இருக்கிற பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா வத்தி வரும் பாருங்கள் அந்த பூண்டு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்க்கணும். சரியா? பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. பூண்டு வந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபுல் சிம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் சிம் வச்சுட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல காரம். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கலர் வந்து அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்களா, அதனால காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு அது கூட நம்ம அரைச்ச தக்காளியை சேர்த்துடலாம்.
பெருங்காயத்தூள் போட்ட வீடியோ வந்து ஆன் பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால நீங்கள் அந்த பூண்டு போட்டதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். நல்லா அந்த எண்ணெயோடு சேர்ந்து தக்காளி பேஸ்ட்டையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விடணும். நல்லா கலர் வந்து சூப்பராக வருது. நல்லா அந்த தக்காளி இன்னும் வெந்துச்சுன்னா இன்னும் கலர் வந்து நமக்கு மாறி வரும். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம். அது பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த டைமில் கல் உப்பு சேர்த்தா சீக்கிரமாக கரையாது. அதனால் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துட்டு, உப்பு உங்களுக்கு பத்தலைனா மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி சரி பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சரியா? பாருங்கள், நல்லா தொக்கு போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுட்ரை இதில் சேர்த்தணும். நான் கரெக்டாக 1 கிலோவுக்கு அளவாக தான் பவுட்ரு பண்ணேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கலந்து விடுவோம். அந்த வெந்தயம் கடுகு பொடியை கலந்ததுமே இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாறிடும் பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுட்டோம் பார்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நிறைய இங்கே வரைக்கும் இருந்தது அந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் இருந்து, அவ்வளோ தண்ணி இருந்து அதெல்லாம் வற்றி வெறும் எண்ணெய் மட்டும் வர ஆரம்பித்து ஊறுகாயும் நல்ல கெட்டியாயிருச்சு பாருங்கள். ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருந்தா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறது வந்து அவங்கவுங்க விருப்பம். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதே டேஸ்ட்டோட அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே போட்டு கலந்தோம்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்படியே அதுவும் மெல்ட் ஆயிரும். 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதுவெல்லாம் கட்டாயம் கிடையாது. சிலருக்கு வந்து இனிப்பு இல்லாமல் அந்த காரசாரமாக இருக்கிறது பிடிக்கும். நம்ம வீட்லேயுமே அப்படி தான் பிடிக்கும். ஆனால் சரி கொஞ்சம் வீடியோக்காக கொஞ்சம் போடுவோமே அப்படின்னு சொல்லி லைட்டாக நான் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன், அதுக்கு மேலையெல்லாம் சேர்க்காதீங்க. ரொம்ப இனிப்பாயிரும். நல்ல காரம், புளிப்பு, இனிப்பு, அப்புறம் அந்த பூண்டோட ஸ்மெல்லு இதெல்லாம் சேர்ந்து அப்படியே இந்த ஊறுகாய் அப்படியே சுண்டி இழுக்கும் நம்மளையே. அந்த டேஸ்ட்டும் சரி, அந்த மனமும் சரி பாருங்கள். கரண்டியில் கூட ஒட்டலை பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் அந்த சூட்லேயே இருந்து கரையட்டும். நல்லா டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? உப்பு பார்த்தேன். இப்போ கடைசி ஃபைனல் டச்சாக ஒரு தடவை பார்க்கணுமா இல்லையா? அப்போ தான் நான் சமைக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். எனக்கு நானே முத்தம் கொடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்குது உண்மையாகவே. இதே மெத்தடில் இதே போல் 1 கிலோவில் இதே மாதிரி மசாலாலாம் போட்டு இதே போல் செய்யுங்க. சூப்பராக இருக்குது. இது நான் சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிடவா? அவ்வளோ ருசியாக இருக்குது. அந்த வெல்லம் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வெல்லமும் அதிக இனிப்பு இல்லாமல் லைட்டாக ஒரு இனிப்போட, அந்த புளிப்பு, அந்த தக்காளியோட டேஸ்ட்டு, அந்த பூண்டோட மனம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அப்படியேவும் கமகமன் மனமும் சரி, அந்த டேஸ்ட்டும் சரி, உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 6 மாதம் இல்லை, 1 வருஷம் ஆனாலுமே அது பாட்டுக்கு இருக்கும். நமக்கு ஒரு டவுட் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கலாமா அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சுக்கோங்க. எடுத்து லேசாக சூடு பண்ணிடல, இல்லை ஒரு எடுத்து வெளியில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா கூட அந்த சில்னஸ் வந்து போயிடும். அப்படி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு டக்குன்னு எதுவுமே இல்லை, வெறும் சோறு மட்டும்தான் இருக்கே, என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிப்போம் பார்த்தீங்களா? அந்த டைமில் டக்குன்னு எடுத்தோமா, பிணைஞ்சோமா, அப்படியே சாப்பிட்டோமான்னு இருக்கணும். அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் ஈரமே இருக்கக்கூடாது. அப்படி ஈரம் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அடுப்புக்கிட்ட காட்டி அதை நல்லா லேசாக சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா தொடச்சிட்டு சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணி இந்த ஊறுகாயை உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த ஊறுகாயை எடுக்கிற ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனுமே ஈரம் இருக்கக்கூடாது. அந்த ஈரம் பட்டுச்சுனாலே மேலே வந்து அந்த பூசணம் பிடிச்சி போயிடும் பார்த்தீங்களா, அந்த மேலே ஒரு ஃபங்கஸ் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள்
இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஊறுகாயில் எந்த ஊறுகாய் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சாலும் அது வாட்டுக்கு இருக்கும், கெட்டு போகாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லெமன் ஊறுகாய் வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சேன். பார்த்தீங்கன்னா அந்த லெமன் சாரெல்லாம் புழிஞ்சு அந்த தொக்கு மாதிரி அது பாருங்கள் இன்னும் அப்படியே இருக்குது, கெட்டு போகாமல். வெளியிலேயே தான் வச்சுருக்கேன், இது இவ்வளோண்டு டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன். அது இன்னும் அப்படியே புளிப்பு அந்த டேஸ்ட்டு மாறாமல், அந்த கலரும் மாறாமல், அந்த மேலே எந்த ஃபங்கஸும் ஆகாமல் அவ்வளோ அருமையாக இருக்குது. 1 மாதத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு, 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அது செஞ்சு அப்படியே இருக்குது. அதுதான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற விதமும், நம்ம ஊறுகாயை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற விதத்துலேயும் இருக்குது. ரொம்ப நாள் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்குது. அதனால் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஊறுகாயை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற விதமும் கரெக்டாக இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன். யாராவது ஸ்பூன் எடுத்து போட்டு, இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஸ்பூனை வச்சு கீழே வச்சுட்டு இன்னொரு தடவை எடுத்து போட்டால் கூட திட்டி விட்ருவேன் நான். வேறு ஸ்பூன் எடுத்து போடு, நீ இதிலே போட்டு பண்ணாத அப்படின்னு சொல்லி. ஈரமே இல்லாத ஸ்பூன் போட தான் நான் வீட்டில் சொல்லுவேன். யாருமே அப்படி போட மாட்டாங்க, என்ன பயந்துகிட்டே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஊறுகாய்க்கு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா ஈரம் பண்ணாமல் அந்த ஸ்பூனையே எடுத்து, ஈரமில்லாத ஸ்பூனை எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் அதே ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் ஊறுகாயும் கெட்டு போக ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் செஞ்சாலும் சரி, அந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா நம்மளும் ஒரு பக்கம் அதுக்கான சப்போர்ட்டை கொடுத்தா தான் அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். சரியா? இப்போ வந்து நல்ல ஊறுகாய் ஆறட்டும். நம்ம வந்து வேறு இடத்துல மாற்றி வச்சுருவோம். இதே இதில் வச்சோம்னா ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மாற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நான் இப்போவே சொல்லிட்டேன் இல்லையா, அது வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட காட்டணுன்ற அவசியம் இல்லை. அதனால் நான் வந்து நல்லா கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். இனிமேல் வர ரெசிபியும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல தெளிவான விளக்கத்தில் நான் உங்களுக்கு புரிகிறபடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரியா? முடிச்சுக்கலாம்.